நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம வாயிலேருந்து நிறைய எச்சில் தெறிச்சிட்டே இருக்குது, அப்புறம் நிறைய எச்ச துப்பிட்டே இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் தான் வந்துட்டு ஹைப்பர் சலைவேஷன் சொல்லுவாங்க. வழக்கமாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 லிட்டர் ஆஃப் சலைவா வந்து டெய்லி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே நம்ம உடம்புல சலைவா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது பேர் தான் வந்துட்டு ஹைப்பர் சலைவேஷன் சொல்லுவாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரம் அதிகமாக இருக்க உணவு சாப்பிட்றோம், அப்போ வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்க உணவு சாப்பிட்றனால நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நார்மலாக கூட கொஞ்சம் சலைவா வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டாம். சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆசிட் ரிஃப்ளெக்ஸு, அப்புறம் வந்துட்டு கேர்டு, அசிடிட்டி, கேஸ்ட்ரிட்டிஸு இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷனில் நார்மலாக கூட சலைவா அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் நம்ம அந்த கண்டிஷனை சரி பண்ணாலே நிறைய சலைவா சுரக்கிறத வந்து நம்ம கம்மி பண்ணலாம். சில ரேரான கண்டிஷன்ஸ் எதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்தில் இருக்கிற நர்வ் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகுது, அப்போ வந்துட்டு ஸ்ட்ரோக் இருக்குது, அப்புறம் வந்து டவுன் சிண்ட்ரோமு, அப்புறம் பார்க்கின்சன்ஸு, அல்சைமர்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் கூட நம்ம உடம்புல நார்மலாக இருக்கிறத சலைவா அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கூட சலைவா அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து காமனான ஒரு இதுதான். அதனால் நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டாம்.